ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் 11 மணிக்கே சர்ச்சுக்கு போயிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பெல்லே அடிக்கலை. நான் முன்னாடியே போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதே போல் நானும் ஃபஸ்ட்டு பெல் அடிக்கணும்னு போயிட்டேன். அப்போ தான் எங்கள் உபதேசர் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனோடனே, அக்கா நீங்கள் வேத பாடம் வாசிங்கன்னு சார் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த புது வருஷத்துலேயும் ஏசப்பா என்னை ஒரு வேத பாடம் வாசிக்க வைத்த கிருபைக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இந்த நாள் இங்கே பாருங்கள், வேத பாடம் வாசித்துட்டு இருக்கச்சில எங்கள் சர்ச்சை பார்த்தா நிறைய கூட்டம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கள் சாரும் ஒரு புது சர்ச்சு கட்டணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதே போல் இந்த வருஷத்துலையாச்சு நாங்கள் ஒரு சர்ச்சு எங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு புது சர்ச்சு கட்டணுன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ப்ரேயர் பண்ணதேன். ஏசப்பா தான் எங்களுக்கு கிருபை செய்யணும். அது மட்டும் இல்லை, வேத பாடம் வாசித்து முடித்தாச்சு. வேத பாடம் வாசித்து முடித்தாச்சு. எங்கள் சார் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு வாழ்க்கைக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு புரோஜனமான வார்த்தையாக ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி இப்படி இருக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. மெசேஜ் முடிய போகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜ் கேட்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க. நானும் எடுத்தேன். ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு அந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பாங்க. மற்றபடி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தோம். 3:30க்கு தான் வீட்டுக்கே வந்தோம். எங்கள் சார் கட்டின புது சர்ச்சோட படம் தான் அவங்க கையால் பண்ணியிருக்காங்க.